வணக்கம். நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா. அன்றைக்கு 2025 நவம்பர் மாதம் 19 ஒரு சின்ன இன்ட்ரடக்டரி வீடியோட இன்றைய பாராளுமன்ற இப்பதான் பார்லிமெண்ட் வந்த நான் பாராளுமன்ற ஸ்பீச்சை நீங்க பாருங்க. நான் அதுல கதைச்ச விடயங்கள்ல முக்கியமாக கதைச்சிருக்கிறது எங்களுடைய வடக்கு மாகாண சபை தேர்தல் வைக்க மாட்டார்கள் என்பது தொடர்பான விடயம் உண்டு. அதை ஆறுதலா சொல்லுகிறேன். அது கதைச்சிருக்கேன். அதை விட இன்றைய தினம் நான் பாராளுமன்றத்துல கதைக்க ட்ரை பண்ணுகின்ற போது என்பிபி அரசாங்கத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் கதைக்க விடவே இல்லை, பயங்கரமா குழப்பினார்கள். ஸோ இது சம்பந்தமான முழு விளக்கம் எல்லாம் ஆறுதலாக நான் சொல்லுகிறேன். ஆனால் இந்த புத்தளம் வைத்தியசாலை தொடர்பாகவும் சில விடயங்களை சொல்ல வேண்டியிருக்கிறது, ஆறுதலாக சொல்லுகிறேன். ஆனால் இந்த இன்றைய பாராளுமன்ற உரையை நீங்க பாருங்கள். இப்போது என்பிபி அரசாங்கம் சற்று குழம்பி போயிருக்கிறது. பார்ப்போம். இந்த வீடியோ பாருங்க. நான் இன்னொரு வீடியோவை ආරදලා போடுறேன் உங்களுக்கு. Thank you. දැන් ඔබතුමා ඔය කියපු අර ආණ්ඩුවලින් කරපොයින්දනේ මේ මිනිස්සු ගෙදර යවුවා. ඒකින්ද ඔබතුමාට දැන් කරන්න පුළුවන් සම්බන්ධීකරණ කමිටුවේ සභාපති හැටියට ඔය කොයිට වැඩිය මිනිමත් විදිහට ඕක පාලනය කරගන්න நன்றி. மூலாசாரண மந்திரத்துமணி. இன்றைய தினம் நம்மளுடைய சாமரசம்பத் தசநாயக் அவர்கள் இலங்கையில் இருக்கின்ற சகல பொருளாதார மத்திய நிலையங்கள் அனைத்தையுமே பிரைவேட் கம்பெனியாக, அதாவது பிரைவேட்டுக்கு விற்கின்ற கம்பெனியாக கொண்டு வருகிற அந்த இவர்களுடைய தீர்மானம், கேபினெட் தீர்மானத்துக்கு எதிராக இந்த ஒத்திவைப்பு வேலை பிரேரணையை செய்திருக்கிறார். அதுல எனக்கு மிகவும் சந்தோஷம். உண்மையாக வடக்கு மாகாணத்துல எடுத்து பார்த்தால் அது மிகவும் கவலை. என்னடால் வடக்கு மாகாணத்துல பொருளாதார மத்திய நிலையமே இல்லை. தமிழ்ல சொல்றேன், சிங்களத்துல சொல்றான்டா அப்பே உதுரே பொருளாதார மத்திய நிலையம் நே இனிசா கரு மந்திரத்துமாலா அத்தனை තියෙනවා එකක් මේ தமிழ்ல சொல்றேன். சாவச்சேரி என்ற ஒரு பிரதேசத்துல ஒன்று இருக்கு. அதையும் போய் நாங்கள் ஒரு வருஷமா உங்களுடைய அமைச்சர் சந்திரசேகர்கிட்ட சொல்லி கொண்டிருக்கிறோம். ஐயா வாங்கோ, அதை பாரு கொண்டா போய் பார்த்து அங்க மேலதாளங்களோட உங்களோட கொஞ்சம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் திறந்து வச்சீங்க. உங்களுக்கே தெரியும் அது எந்த நிலைமையில இருக்கு. நான் உங்களை குறை கூடுறதோ அல்லது உங்களை கேவலப்படுத்துறதோ என்னுடைய வேலை இல்லை. உங்களை இவ்வளவு தூரம் பிரஷர் பண்ணி அதன் மூலம் ஒரு விஷயத்தை நடக்க போயிருமன்றதா என்னுடைய அரசியல். உங்களுக்கு நன்றாவே தெரியும். எனக்கு பின்னுக்கு ஒரு அரசியல்வாதியும் இல்லை, எனக்கு இந்த கட்சியும் இல்லை. ஆகவே நீங்கள் உங்களை போட்டு அடியான்னு அடிச்சா நீங்கள் அங்க 4 வேலை செய்வீங்கன்ற ஒரு நப்பாசம் மட்டும்தான் இந்த தமிழனுக்கு இருக்கு, வேற ஒன்றுமே இல்லை. அதான் முதலாவது பிரச்சனை. 2வது பிரஜாசக்தி என்ற கொண்டு வாரீங்க. அது உங்களுக்கே தெரியும். நீங்க செய்யற ஒரு கபடி நாடகம் உண்டு, அதை நாங்கள் எதிர்ப்போம். அதையும் நான் சொல்றேன். 3வது இந்த நிலையத்திலே நான் எங்களுடைய அரசாங்கத்தினுடைய பொய்கள்ல மிகப்பெரிய பொய் ஒன்றை சொல்லணும். என்னண்டா, இந்த புத்தளம் வைத்தியசாலையை டைப் பில இருக்கிற வைத்தியசாலையை கொண்டு போய் டைப் අදාළ කරුණට අදාළව කතා කරන්න අපිට කියන්නේ අපි අදාළ කරුණට කතා කරන්නේ කැමති නැත්නම් මම ඉවර කරනවා. ඔබතුමීට ඕනද මම නවත්තන්නේ? මගේ ටයිමර් නේ ආස්ති කරන්නේ. අර கதைக்க விடாம இந்த புத்தளம் வைத்தியசாலையை பற்றி ஒரு வசனம் கதைக்க விடாம குழப்புறா. இப்ப உங்களுக்கு இதுல விளங்கி இருக்கும் என்னண்டா, அது இங்க அப்படி ஒரு சட்டமும் இல்லை. இந்த இதுல இதுதான் கதைக்கணும்னு யாருக்கும் சொல்லல. அது இதுவரைக்கும் எந்த பாராளுமன்ற உறுப்பினர் கதை கேட்கல, யாரும் குழப்பினதே இல்லை. உங்களுக்கு நன்றா பார்த்திருப்பீங்க. ஆக எனக்கு மட்டும்தான் என்பிபி அரசாங்கம் குத்தி முறியுது. உங்களுக்கு அதுல நல்ல உதாரணம், ஒரு சிறுபான்மை மக்களாகிய முஸ்லீம் இனத்துக்கு ஏதாவது நல்ல விஷயத்த கதைச்சிருவோம்ன்றதுக்காக பயத்துல முஸ்லீம் மக்கள் இந்த என்பிபி அரசாங்கத்துக்கு எதிராக திரும்பிடுவார்கள் பயத்துல குத்தி முறியணும். வைத்தியசாலை என்று சொல்லி ஒரு வைத்தியசாலை, அதை டைபில இருந்து டைபேக்கு கொண்டு போறாங்க. ஒரு பெண்ணம்பெரிய ஜனாதிபதி உட்பட ஒரு பெண்ணம்பெரிய வைத்தியசாலை, ஒரு வைத்தியசாலை அட்மினிஸ்ட்ரேட்டர், ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேட்டர். அது என்னன்னு டைபில இருந்து டைபேயா மாத்தாம டிஜிஹெச்சா கொண்டு வரலாம். குறைஞ்ச ஒரு பாபிசோ கேகாண்டு பாபிசோ ஒரு குறைஞ்சது ஒரு குறைஞ்சது ஒரு எம்எஸ் கூட இல்ல. அதாவது பக்கத்து ஹாஸ்பிட்டல்ல வேலை எம்எஸ் தான் அந்த வேலை செய்து கொண்டிருக்கிறார். கத்துறாங்க எல்லாரும். கத்துங்கோ. எனக்கு வெக்கம் என்னடா ඔක්කොම ඉවර කරලා විනාඩියක්. එහෙනම් මම නවත්තන්න. දෙන්න විනාඩියක් මම නවත්තන්න කියනවා. විනාඩියක් කරදර කරලා ඉවරයි නේ. எல்லாரும் கத்தி குழப்பி டைமை இல்லாம பண்ணி போட்டு அவ அதுக்குள்ள 4 நிமிஷத்தை 3 நிமிஷம் ஆக்கி 3 நிமிஷத்துல 1 நிமிஷம் தான் இருக்க. இந்த டைமர் இதுல நீங்க ரெக்கார்ட் பண்ணிக்கிற டைம்ல இருக்கிற நான் கதைச்ச அந்த டைம் எடுத்து பார்த்தா 2 நிமிஷம் போயில. 4 நிமிஷம் இருந்தது, 2 நிமிஷமும் போயில. உடனே குளர்றா நிப்பாட்ட போறான். இப்படிப்பட்ட துரோகிகள். මට විනාඩි තව විනාඩියක් දෙන්න මම ඉවර කරනවා. හරි විනාඩියක් ඉවර කරන්න. විනාඩියක් බලන්න පාපිසෝටික ගෑ ගන්න විදිය. අපි එක්කෙනෙක් නගිட்டாම මේ පාපිසෝට ඉන්න බැරිලා දෙන්නේ. அந்த முஸ்லிம் மக்களுக்கு இந்த பெரிய பொய்யை சொல்றீங்க. அந்த டைபி வைத்தியசாலையை டைபையா மாத்தவே ஏழாண்டு நான் அமைச்சரோட கடிச்சு கேட்கிறேன். மிகப்பெரிய பொய். வைசாலன்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் சொல்றேன், நான் மாத்த போறோமா? மாத்தேல நான் ஒரு ஹாஸ்பிட்டல் எம்எஸ் ஓட்டை மாத்துவதால ஒரு வைத்தியசாலை டைபில இருந்து டைப்பை கொண்டு நீங்க சொல்ற மிகப்பெரிய போய் சொன்ன உடனே எத்தனை செருப்பு கட்டி அவ்வளவு விளம்புது.
வெக்கமா இல்லையா ஐயா உங்களுக்கு செருப்பு கட்டைகளுக்கும் இந்த செருப்பு தேஞ்ச செருப்புகளுக்கும் ராமநாதன் அர்ச்சுனாவோட கடைசியா ஒரு பெரிய பிரச்சனை என்னென்றால் வடக்கு மாகாண சபை தப்பரவிசத்தின் மிக விவரகரன்னா தப்பரவிசத்தின் மாகாண சபை தேர்தலை வைக்க மாட்டான்னு சொல்லிட்டீங்க. ஒரு ராமநாதன் அர்ச்சுனா உங்களுக்கு இந்த பயமண்டா? எனக்கு வெக்கமா இருக்கு. 150 பேரும் சாப்பாடா சாப்பிடுறீங்க, சோறா சாப்பிடுறீங்க. நன்றி, வணக்கம். ஒரு ஹாஸ்பிட்டல் எம்எஸ் ஓட்டை மாத்துவதால ஒரு வைத்தியசாலை டைப்பையில இருந்து டைப்பையை கொண்டு நீங்க சொல்ற மிகப்பெரிய போய் சொன்ன உடனே எத்தனை செருப்பு கட்டைகளா விளம்புது? வெக்கமா இல்லையா ஐயா உங்களுக்கு செருப்பு கட்டைகளுக்கும் இந்த செருப்பு தேஞ்ச செருப்புகளுக்கும் ராமநாதன் அர்ச்சுனாவோட கடைசியா ஒரு பெரிய பிரச்சனை என்னென்றால் வடக்கு மாகாண சபை தப்பரவிசத்தின் மிக விவரகரன்னா தப்பரவிசத்தின் மாகாண சபை தேர்தலை வைக்க மாட்டான்னு சொல்லிட்டீங்க. ஒரு ராமநாதன் அர்ச்சுனா உங்களுக்கு இந்த பயமண்டா? எனக்கு வெக்கமா இருக்கு. 150 பேரும் சாப்பாடா சாப்பிடுறீங்க, சோறா சாப்பிடுறீங்க. நன்றி, வணக்கம். ගරු වසන්ත සමරසිංහ ඇමැතුමා ඔබතුමාට විනාඩි 10ක් කාලයක් ලැබෙනවා. சனமே என்னை உனக்கு தெரிகிறதா? எனது குரல் புரிகிறதா? என்னினமே என் சனமே என்னை உனக்கு தெரிகிறதா? எனது குரல் புரிகிறதா? என்னினமே என் சனமே அதனால் மரணத்தையே ஆசிப்பவன், மண்ணை நேசிப்பவன் அதனால் மரணத்தையே ஆசிப்பவன். என்னினமே என் சனமே என்னை உனக்கு தெரிகிறதா? எனது குரல் புரிகிறதா? என்னினமே என் சனமே அன்னை தந்தை எனக்கு முண்டு அன்பு செய்ய புறவும் என்னை நம்பி உயிர்கள் உண்டு, ஏக்கம் நெஞ்சில் நிறைய மண்ணை நேசிப்பவன் அதற்காய் மரணத்தையே வாசிப்பவன். என்னினமே என் சனமே என்னை உனக்கு தெரிகிறதா? எனது குரல் புரிகிறதா? என்னினமே என் சனமே பாசறை நான் புகுந்த இடம் அதுங்கு கூடி உறங்குமிடம் தேசநலன் எனது கடன் தேன் தமிழே எனது திடன் அதனால் மண்ணை நேசிப்பவன் அதற்காய் மரணத்தையே ஆசிப்பவன். என்னினமே என் சனமே
தமிழரின் நம்பிக்கை நீயடா, மக்களின் நெஞ்சில் நின்றவன் நீயடா. அர்ஜுனா அர்ஜுனா அர்ஜுனா, தலைவனின் பிள்ளை நீயடா. உன் குரலில் இரத்தம் கொதிக்குது, நீதியே நிமிருது. மக்கள் துன்பம் சொன்னா நீயே தீர்வடா, நிமிர்ந்து நிற்கும் தமிழன் உன் ரத்தத்தில் தீயடா. மக்களுக்காக வைத்தியம் செய்தவன், பல பைத்தியங்களுக்கு வைத்தியம் செய்ய அரசியல் வந்தா. அந்த நிமிடம் தொடங்கி பாராளுமன்றத்தில் புலி கத்தி எழுந்தது. அர்ஜுனா 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 அர்ஜுனா, தலைவனின் பிள்ளை நீயடா, தமிழரின் நம்பிக்கை நீயடா. பேசும் தீயை போல ஏறும் மக்களின் சத்தம் நீயடா. பாராளுமன்றத்தில் தமிழ் புலியடா, உன் பேச்சினால் பலர் வலை தேடும் எலியடா. அசையாத தைரியம் உன் நெஞ்சில் எழுதப்பட்டது, வாழ்க்கையோரு வாழ் நீதான் அதன் முனை. மனதில் மின்னல் குரலில் சக்தி, நீதிக்கு நடக்கும் தமிழ் மரம் நீ. எதிரிகள் வந்தாலும் தாழ்வில்லை, உன் பெயர் சொல்லும் போது மார்பு நிவருது. மரணத்திற்காக பயந்தவர் மத்தியில் உன் பேச்சால் மக்கள் நம்பிக்கை கண்டான். உன்மேல் வந்த பழியடா, அது வந்து பறந்தது தூசடா. சத்தியம் சொன்னால் உலகம் தள்ளும், ஆனா நீ சொல்லும் வரை நீதியே நிலைக்கும். நீதான் ஒளி, நீதான் வழி,